தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுகிற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், இந்த மண்ணின் மைந்தர், என் ஆறுயிர் சகோதரர் துரை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரத்தநாடு தெற்கு ஒன்றிய செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் ராமையன் அவர்களே, முன்னாள் அமைச்சரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும், இந்த தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றியை குவிக்கின்ற பொறுப்பாளருமாகிய உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை சகோதரர் வைத்தியலிங்கம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் வெள்ளூர் வீராசாமி அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் என்னுடைய ஆர்வீர் தம்பி உதயகுமார் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தோழர் திருஞானம் அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளின் தலைவர்களே, வெள்ளமென திறந்திருக்கின்ற தமிழ் பெருமக்களே, கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்களே, 13ஆம் தேதி மே மாதம் நடைபெறப் போகின்ற 15வது இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளிலும் புதுச்சேரி தொகுதியிலும் மகத்தான வெற்றியை பெற்று இந்திய நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற சக்தியாகவும் அதிகாரத்தை நடத்துகின்ற சக்தியாகவும் திகழப் போகிற நிலையில் உங்களை இங்கே சந்திக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. தஞ்சை தொகுதியை எங்களுக்கு போட்டியிடுகின்ற வாய்ப்பை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். தன்னுடைய உடல்நிலை சீராகவும் நன்றாகவும் இருந்தாலும் கூட சற்று கூட ஓய்வெடுக்காமல் இந்த தொகுதியிலே நம்மை நம்பி பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்ற கட்சியின் பொதுச் செயலாளருக்கு விசுவாசமாக, அதே நேரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக அரும்பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் வைத்தியலிங்கம் அவர்களுக்கு அவருடைய எண்ணப்படி செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடலியர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை போலவே பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் செங்கொடி ஏந்திடும் வீரர்களுக்கும் தோழமை கட்சி தோழர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் வாக்களிக்க போகின்ற நீதிபதிகளாக இருப்பவர்கள் வாக்காளர் பெருமக்கள். அவர்கள்தான் இதனுடைய இறுதி எஜமானர்கள். அவர்களிலே பெரும்பாலும் இந்த வெயில் நேரத்தில் இந்த கூட்டத்தை கேட்க வந்திருப்பதனால் அந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த எளியவன் வைகோ என்ன பேசுகிறான் என்று கேட்பதற்காக அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அக்னி நட்சத்திர வெயில் தொடங்கி 3வது நாள் ஆகிறது. நெருப்பாக வெயில் தகிப்பது நிழலில் இருக்கின்ற எங்களுக்கே அந்த வெயிலின் உக்கிரம் எனக்கு தெரிகின்றது. நான் நேற்று சிங்கிப்பட்டியிலும் புதலூரிலும் பேசுகிற பொழுது நான் அவ்வளவுதான் சவுண்டு கேட்கும். என்ன ரொம்ப சத்தம் போட்டு பேசி என் தொண்டை நேற்றே பொழுதாயிடுச்சு. இனி நான் வந்து இங்கே ஒரு 5-6 நாள் டூர் பண்ணணும். அவருடைய வேகம் அவ்வளோ வேகம், அவ்வளோ கட்சி தொண்டர், அதனால அவ்வளோ வேகமாக பேசுகிறார்.
தொலைவில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற மாதிரி அருமையான ஒலிபெருக்கி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. நேற்று இதே நேரத்தில் செங்கிப்பட்டியிலும் புதலூரிலும் நெருப்பு வெயிலில் ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்களிடத்திலே நான் பேசினேன். அப்பொழுது என் மனதில் ஒரு நெருடல் இல்லை. காரணம், நான் மேடையிலிருந்து பேசவில்லை. அந்த திறந்த வேனில் நின்று கொண்டு நானும் வெயிலில் தலையிலே துண்டு நான் போட்டுக்கொள்ளாமல் அந்த வெயிலில் நான் நின்றவாறு நான் பேசினேன். அப்பொழுது எனக்கு அந்த நெருடல் ஏற்படவில்லை. நாமும் வெயிலில் நிற்கிறோம், அவர்களும் வெயிலில் நீண்ட நேரமாக நிற்கிறார்கள் என்று. இப்பொழுது எங்களுக்கு நிழல் தருகின்ற ஒரு பந்தலிலே நாங்கள் நின்று பேசுகிறோம். நீங்கள் வெயிலில் அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது, நிற்பதை பார்க்கிற போது, இது சித்திரை மாதத்து அக்னி நட்சத்திரத்து வெயிலா அல்லது சித்திரை மாதத்தில் நல்ல நிலவு காலத்தில் காதலிப்பும் பட்டினத்தில் இந்திர விழவோடு எடுத்த காதையிலே இளங்கோ வர்ணிக்கின்றதை போல அந்த காவிரிப்பும் பட்டினத்து கடற்கரையில் பௌர்ணமி நிலா வெளிச்சத்திலே திரண்டிருக்கிற கூட்டமா என்று எனக்கு ஐயமாக இருக்கிறது. காரணம், உங்கள் முகங்களிலே இருக்கக்கூடிய ஒரு உறுதி உணர்ச்சியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களையும் அண்ணா திமுகவினருடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தின் பேரிலே இங்கே திரண்டிருக்கிறீர்கள். அது மட்டும் காரணம் அல்ல. இந்த மண்ணின் மைந்தன் உங்கள் வீட்டு பிள்ளை துரை பாலகிருஷ்ணன் அவர்கள் 40 ஆண்டுகளாக அரசியலிலே நேர்மையாக, நாணயமாக, ஒழுக்கமாக இருந்து பாடுபட்டும் எந்த பெரிய பதவிக்கும் வராத, போட்டியிடுகிற வாய்ப்பை கூட பல வேலைகளிலே பெறாத, அப்படி பெறவில்லை என்பதற்காக கட்சியின் மீதோ கட்சியின் தலைவன் மீதோ கடுகளவு வருத்தமோ கோபமோ கொள்ளாத, பதவி பெற்றவர்கள், உயர்ந்தவர்கள், இந்த பயண உயர்வு பெற்றவர்கள் காலால் எட்டி விதித்துவிட்டு இந்த கட்சியை அழிக்க நினைத்த போது யாம் இருக்க பயமே, என் போன்ற தொண்டர்கள் உனக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு கவசமாக வந்து நின்றாரே, அந்த நன்றியை மறக்காமல் தான் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இந்த இயக்கம் பொதுக்குழுவிலே ஒருமனமாக தேர்ந்தெடுத்தது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட துரை பாலகிருஷ்ணன் அவர்களை இங்கே தஞ்சை தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக பம்பரம் சின்னத்திலே நாம் நிறுத்தி இருக்கின்றோம். மதிப்புக்குரிய வைத்தியலிங்கம் அவர்களே, அதிமுக முன்னோடிகளே, அவரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் பாடுபடுகிறீர்கள். இந்த தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, அவரை வெற்றி பெற வைத்து தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினராக இந்திய பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்குமாறு நான் அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பகுதியிலே வாழுகிற விவசாயிகள், ஒரு காலத்தில் நாங்கள் உங்களை பார்த்து தெற்கு சீமையில் கரிசல் காட்டில் இருக்கின்ற நாங்கள் அவர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்று ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் நினைத்ததுண்டு உங்களை பற்றி. ஏனென்றால் நாங்கள் ஒரு கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீரை பம்பு செட்டுகள் இல்லாத காலத்தில் 3 கமலை 2 கமலை என்று கமலை மாடுகளை போட்டு அந்த தண்ணீரை இறைத்து அது வாய்க்காலிலே போகிற போது பாத்திக்கு மண்வெட்டியோடு போய் அந்த பாத்திக்கு ஒழுங்கா மண்வெட்டியை போட்டு தண்ணியை திருப்பி விட்டு எல்லா பாத்திக்கும் தண்ணீர் பாய்கிறதா என்று பார்த்து சாயங்காலம் வீடு வந்து சேருவோம். எனக்கு கமலை இறைக்க தெரியும், எனக்கு பாத்தி கட்ட தெரியும், எனக்கு ஏர் உழ தெரியும், புழுதி உழவும் தெரியும், தொழில் உழவும் தெரியும். எங்கள் வீட்டில் அத்தனை மாடுகள், பசு மாடுகள், காளை மாடுகள், பெரிய தொழுவமே இருந்தது. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் பொறாமைப்பட்டதற்கு பொறாமை என்ன, நாங்கள் நினைப்பது தஞ்சாவூர்காரர்கள் மண்வெட்டியை எடுத்துட்டு போறதில்லை, காலாலேயே மடையிலிருந்து பாயிற தண்ணிய காலாலேயே ஒதுக்கி விட்டு போறாங்க. தண்ணி வேஸ்ட் ஆகிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, காவிரி தண்ணியில் பாயுது, அவங்க காலாலே ஒதுக்கி விட்டுட்டு அது பாட்டுல தண்ணீர் பாய்ஞ்சிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஒரு கஷ்டம்.